ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகி தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இறக்கம் உண்டாவதாக. நாளிலே இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகங்கள் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வேதத்தில் தியானிக்க இருக்கிறோம், சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். முதல் தலைப்பு பார்க்கும்போது உன்னை காப்பேன் என்ற தலைப்பில் நாம் நல்ல சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன்னு சொல்லி, ஒவ்வொரு வினாடியும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கலக்கங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்தில் நம்ம தேசத்தில் மற்ற அண்டை நாடுகளில் எவ்வளோ பிரச்சனைகள், நிலநடுக்கங்கள். அது விசேஷமாக பார்க்கும்போது பாகிஸ்தானில் 36 குழந்தைகள் மேலே இந்த பனி குளிர்னால மரித்தாருன்னு செய்தி வந்தது. ஆனால் உண்மையான செய்தி நேரத்திலேயே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எதற்கும் பயப்படாத, என்ன நெருக்கம் வந்தாலும் நீ பயப்படாத, நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைக்கூடிய எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. சீசரெல்லாம் பயந்தாங்க, கலங்கினாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் படகுல இருந்து சொன்னார், நீங்கள் ஏன் விசுவாசிக்கல இன்னெல்லாம் கேட்குறார். நாம் இப்பொழுது கூட பிரியமல்ல எத்தனையோ சத்தியங்களை கேட்குறோம், வேதத்தை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நெருக்கங்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது நாம் பயப்படுவதாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் உங்களோடு சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தினால்தான் நாம் பிழைக்க முடியும். ஆண்டவர் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமோ, அவருக்குள்ளே நாம் எவ்வளவாய் வல்லமையாய் பலப்படுகிறோமோ, அப்பொழுது நமக்கு பயமும் வராது, கலக்கம் வராது. சூழ்நிலை எப்படி மாற்றமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மளை திடப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் பார்க்குற போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என்னை காத்துக்கொள்றதுக்கு, என்னை பராமரிக்கிறதுக்கு, என்னை வழிநடத்துறதுக்கு ஒருவரும் இல்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நம்மை காப்பாற்றுகிற தேவன் நமக்கு அடிக்கடி அவர் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி நம்ம ஒருவரும் நம்மை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய தொழிலில் சேதப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய வேலை வாய்ப்பில் சேதப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய குடும்பத்தில் சேதத்தை உண்டாக்காதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு என்ன? நான் எப்பொழுதும் தூங்காத உன்னை காத்து கொள்வேன் சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கேன்னு சொல்லுகிறார். நாமெல்லாம் தூங்கிடுறோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? தூங்குறவர் அல்லவே அல்ல. அவர் தூங்கினார்னா என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில் ஒரு ஜீவராஜ்யம் இருக்காது. ஆக பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாய், நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா, உன்னை பராமரிக்கிறேன்ப்பா, தகப்பன் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லுவார்கள். ஆனால் அவர் கூட என்ன செஞ்சிடுவாங்க? கைவிட்டு விடுவாங்க. இன்றைக்கி பெத்த பிள்ளை என்று பாராத கூட இன்றைக்கி அநேகர் கொலை செய்கிறதை பார்க்குறோம். கட்டின மனைவி என்று பாராதபடிக்கு எத்தனையோ பேர் கொலை செய்கிறதை பார்க்குறோம். கணவன் என்று பாராதபடி கொலை செய்கிற எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மளை இரவும் பகலும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வினாடி நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில், இந்த வருஷத்தில் முதல் மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆம், ஆண்டவர் நமக்காக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குற தேவனாய் இருக்கிறார். நம்மளோடு கூட இருந்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் 121 வாசிக்கிற போது,
வசனம் நல்லா அழகாக சொல்லுது. கர்த்தர் உன்னை காக்கிறவர் இருக்கிறார். ஆம் ஆம் இங்கே பார்க்குற போது இன்னும் அப்புறம் பார்க்கலாம். இந்த 2 வருஷத்தில் பார்க்குற போது பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செய்கிறார்? காக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராகி தேவன் இன்னைக்கு அநேகம் சொல்லாங்க, தெய்வம் இருந்தால் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா, இயேசு இருந்தால் அப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு திட்டமாக சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உனது வலது பக்கத்திலேயே இருக்கிறார், உனக்கு நிழலாக இருக்கிறார், பகலில் வெயிலாயிலும் இரவில் நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு சேதப்படுத்தாடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கடந்து வருகிற போது அவருக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா? இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலில் மேகஸ்தம்பமாக இருந்து அவரை வழிநடத்தி வந்த தேவன் இங்கே தாவீது புதுவாய் சொல்லுகிறார், பகலில் வெயிலாயில் இரவு நிழலாயில் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். 7-8 போடுவோம். கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. நாம் உபாகமத்தில் வாசிக்கிற போது நீ வரியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் வரத்தையும் எதிர்கொண்டு என்றென்றைக்கும் நீ போகும்போது வரும்போது எப்பொழுதும் நான் நிழலாக இருந்து பாதுகாப்பேன் சொல்லுகிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசேஷமாக ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மா தாங்க விசேஷமானது. இன்றைக்கி நாம் இப்பெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம இறுதி என்ன உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கோம், அந்த வேலை கிடக்குமே, இந்த வேலை இருக்குமே, இந்த நேரம் இருக்குமே சொல்லி. இப்போ மட்டும் இல்லை, வீட்டில் போனால் அதிகமாக குழம்பிக் கொண்டு இருப்போம். ஆனால் தேவன் அந்த ஆத்மாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். இருதயத்தில் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து இருதயமாகி இந்த ஆத்மாவை கலங்காதபடிக்கு காத்துக்கொள்ள உதவி செய்கிறார் இருக்கார். தாவீது சொல்லுகிறார், ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய், கர்த்தருக்கு காத்திரு, அவரால் இரட்சிப்பு வரும் என்று சொல்கிறதை பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அவர் சித்தத்தின்படி நாம் செய்கிற போது, அவர் விருப்பத்தின்படி வாழ்கிற போது கர்த்தர் நம்முடைய ஒரு வினாடியும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் ஒவ்வொரு வினாடியும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். ஆகவே பிரியமானவரே, நாம் இன்னுமாய் ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது காரியத்தை பார்க்குறோம், நம்மை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? காக்கிறதோடு மட்டுமில்ல, எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவர் நமக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி வைத்து மனுஷனும் முதலாவது உண்டாக்கி வைக்கவில்லை. அவனுக்கு தேவையான அனைத்தையும் உண்டாக்கி வைத்து விட்டு தான் அவன் சுகமாக இருக்கணும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அவன் துக்கம் படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, எதுக்கும் அலைந்து திரியக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்கி வைத்து நம்மை உண்டாக்கினார் என்று பார்க்குறோம். ஆக இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லிய காரியம் என்ன? நீ சுகமாக இருக்கணும், நீ வியாதியாக இருக்கக்கூடாது, நீ கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது, பிரச்சனையில் சோர்ந்து போய்விடக்கூடாது, துக்கத்தில் மடிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் சுகமாக இருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும்பூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பார்க்குற போது இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ குழப்பங்கள், இன்னைக்கு பண வசதி பற்றி சொல்லலாம், ஜனங்கள் ஏழை எளியவர்களை நெருக்கிறதை பார்க்குறோம், குறை சூழல்களை பார்க்குறோம். தாவீது நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெற்றதுனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இருப்பாங்க, இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகளுக்கு அவர்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே, சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவரை நாம் சார்ந்து வாழ்கிற போது நாம் எதை குறித்து என்ன செய்வதில்லை? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஒரு வழியாக வருவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. நாம் 7வது வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா.
நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிற மக்களுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் கையில் இருந்து நம்மளை என்ன செய்கிறாரு? விலக்கி நம்மளை காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயத்து வாய்க்காப்புன்னு சொன்னபடி நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷனுடைய கையிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உலக மக்கள் இவன் இப்படி பாடுறானே, இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பொறாமை கொள்வார்கள், எரிச்சல் அடைவார்கள். இவைகள் மத்தியிலும் தேவன் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த ஜனங்கள் மத்தியிலே நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விலக்கி காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பாதுகாப்பு இல்லையே, எனக்கு கண்ணீர் கவலையாக இருக்குதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார், காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையும் சந்தேகப்படக்கூடாது. நீ அவிசுவாசியை இராத, நீ விசுவாசமா இரு என்று சொல்லி பார்க்குறோம். விசுவாசிக்கிறதுனால நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு ஒரு உண்டு, அவர் பாதுகாக்கிற தேவன், காப்பாற்றி வழிநடத்துகிற தேவன் நமக்கு நம்மளோடு கூட சதா நாட்கள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்க போகிறோம் 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு தாய் தகப்பன் சொல்லுவாங்க, நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யலும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம மடிந்து ஒடிந்து போகாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன செய்கிறாராம்? சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துனால பலப்படுத்து, கிறிஸ்துனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பூமியில் நடக்கிற எல்லா பிசாசின் கிரிகளுக்கு, பில்லி சூனியங்களுக்கு, மந்திர தந்திரங்களுக்கு, கண் எரிச்சல் எல்லாவற்றுக்கும் தீமை நம்மளை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனும் நம்ம உள்ளத்திற்கு இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா சக்தியில காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். எல்லா தீமையும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார், காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடி நம்ம பார்க்குறோம் நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வாசிப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து ஆமென், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு எல்லாம், யாருன்னு சொன்னாலும் எனக்கு யாரு? ஏசப்பா தான். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பார்க்குறது ஏசப்பாவுக்கு பயப்பட மாட்டுறாங்க. உலகத்துக்கு பயப்படுற பயம் அதிகம் இருக்குது, ஆனால் ஏசப்பாவுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அவர் காண்கிறது நம்ம கண்ணுக்கு முன்பாக இல்லையேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் இரவும் பகலும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்மளை பாதுகாக்கிற தேவன் சொல்கிறார். நீ என்ன செய்ய? எல்லா சூழ்நிலையும் என்னை நம்பிரு, அப்பொழுது உன் கால் எந்த சூழ்நிலை சிக்காதபடிக்கு காப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமாவுல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவரை நம்பி இருக்க அப்படின்னாலே, அவரையே நம்பி இருக்க அப்படின்னால நம்முடைய கால் எந்த விதத்தில் இடராதபடிக்கு காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம். ஆதிகாம புஸ்தகத்தை வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 15வது வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஹல்லேலூயா. இது யாரை பார்த்துங்க சொல்றாரு? சொல்லுங்க. யாக்கோப். ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? தன் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்பா நீ இந்த தேசத்தில் இருக்கிற கானானி பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னுடைய ரெபேக்கா சொல்கிறாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போ, அங்கே போய் பெண் எடுத்துவான்னு சொல்கிறார். அப்போது கடந்து போகிற போது அவர் என்ன செஞ்சார்? ஒரு கோலம் தடிமாக தான் போகிறார். அங்கே போய் இரவாய்ச்சி நல்லா நெத்தரை செய்கிற போது அவருக்கு ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? வானத்திலிருந்து தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதாய் கண்டு, அந்த இடத்துல மேல் வசனத்தில் வாசிங்கன்னா நல்லா புரியும். இப்படி தனிமையாய் போன மனுஷனுக்கு அடுத்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்வனவும் கைவிடுவதே இல்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு கொடுத்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நேற்றும் இன்றும் என்றும்
மாறாததாக இருக்கிறது. நீ இந்த படுத்திருக்கிற பூமி உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்கிறார். உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்கிறார். ஆகவே தான் அவன் சொல்கிறான். அவன் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, நான் போகிற இடத்துல இன்னும் உணவும் உடுக்கும் உடையும் கொடுத்து காப்பாற்றினா போதும் தான் சொன்னான். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணி கொண்டாந்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட்டி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான். அவர் சொன்னார், ஆபிரகாம் தேவன் நான் ஈசாக்கின் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்வதை அவன் பிடித்து கொண்டான். ஆண்டவரை ஒருபோது என்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இருந்தான். அவனை கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வாதத்தோடு திருப்பி கூட்டி வந்தார் என்று பார்க்குறோம். அந்த அவங்க அண்ணன்லாம் எதிர்த்து வருகிற போது ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபித்தான். அவன் சொந்த முயற்சி எதுவும் செய்யலை. யாரை பிடித்து கொண்டான்? ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் இன்னொரு சமாதானம் ஆகலாண்டு வாக்குத்தத்தின்படி அங்கே யாக்கோப்புக்கு விரோதமாக எழும்பி வந்த தன்னுடைய அண்ணனை என்ன செஞ்சார், கட்டி அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்ததை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருப்போமானால், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வோமானால், இன்னைக்கு பாடின போல அவர் சித்தம் செய்யக்கூடியலாய் காணப்பட வேண்டும். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடக்கூடியலாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுவலாய் காணப்பட இந்த சேரெலாம் என்ன செஞ்சிருக்காது, காலியாக இருக்காது. இன்றைக்கி நீங்கள் வந்தவரெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். தாவீது அதுதான் அழகாக சொல்கிறாரு, என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை கைவிடுவது அல்லவே அல்ல. ஆகவே பிரியமான அந்த காலை வேளையில் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். நாம் பிரியமான ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வேண்டும் சொன்னால், ஆண்டவரை நாம் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை தாவீது என்ன சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் அதை தியானிக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் சாமத்தில் எழுந்திருப்பேன்னு சொல்லுகிறதை நாம் சங்கீதத்தில் அதிகமாக பார்க்குறோம். ஆக அதுபோல் வேதத்தை நேசிக்கிறதுக்கு என்ன உண்டு, சமாதானம் உண்டு. அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, இடர்கள் இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆக பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும், அதை நேசிக்கவும், அந்த விசுவாசங்களை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக காக்க வேண்டும். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஹல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லி பாருங்க, ஆண்டவர் நமக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. இருதயத்தை நிறைவினால் என்ன செய்யும், வாய் பேசும். நம்ம எந்த அளவுக்கு இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் உட்கொண்டு இருக்கிறோமோ, அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த வார்த்தை என்ன செய்யும், பலப்படுத்தும், நமக்கு உதவி செய்யும், நம்மளை பாதுகாக்கும். ஆகவே பிரியமானவர்களே, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தேவன் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது பார்க்குறோம். ஹல்லேலூயா. சாத்தான் அதுதான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் கடலை அப்பமாக்குன்னு சொன்னான் சாத்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஜெயித்தார் என்று பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் பிழைக்க வேண்டும் சொன்னால், பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு கடன் செல்ல வேண்டும் சொன்னால், நம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், காத்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் பிழைக்க வழி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதிரி பார்க்குற போது நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 20-23, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியே சாய். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பார்க்கும்போது இருதயம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் மூளை அறிவில் தான் அந்த வசனத்தை காத்திருப்பாங்க. போய் வெளியே போனால் மாதிரி என்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு என்ன செய்யாது, சொல்ல தெரியாது. அதுதான் வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவூற்று புறப்படும். ஹல்லேலூயா. பிரியமான எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு உட்கொண்டு இருதயத்தில் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கலங்க மாட்டோம், திகைக்க மாட்டோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது, திடப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மளை திடப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்குது, பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்குற போது
நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கிற போது முதல் கர்த்தர் சொல்லியிருந்தேன், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வைத்திருக்கிறோமோ அப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கால் என்ன செய்யாது, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்தில் நமக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஆமென், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் ஆமென், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. நாம் உறுதியாய் அதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லா விசுவாச மக்களை பார்க்குறோம். ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கிட்டா ஈசாக்கு, யாக்கோப்பு, இப்படியாக நியாயாதிபதிகள் பார்க்குறோம். இப்படிப்பட்ட எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, வசனத்தை பிடித்து கொண்டதுனால தான் ஜெயமாய் வாழ்ந்தார் என்று பார்க்குறோம். எதை குறித்து கலங்காது இருந்தார் என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடன் என்ன செய்கிறாராம், உண்மையே நம்பி இருக்க அப்படின்னால என்ன செய்கிறாராம், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. நாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்கிற போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் பாருங்க, பூரண சமாதானத்தை தருகிறார். கொஞ்சமாக தரேன்னு சொல்லலை, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்ல, இப்பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்ண சமாதானத்தோடு உன்னை நான் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. நம்முடைய சமாதானம் தான் முக்கியம். இன்றைக்கி எத்தனையோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம், எத்தனையோ நம்ம சொத்து சேகரித்து வச்சுருக்கலாம், அது என்ன செய்யாது, சமாதானத்தை கொடுக்காது. இன்றைக்கி அவங்களெல்லாம் கேட்டு பார்த்தோன்னு சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரதில்லைங்க, இரவில் தூக்கமே வரதில்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, சமாதானத்தை தருகிறதை பார்க்குறோம், ஆரோக்கியமாக இருக்கிறதை பார்க்குறோம், செழிப்பாக இருக்க செய்கிற தேவனாக இருக்கார். கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மகிழக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம சுகமாக இருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படி வசனத்தை காத்துக்கொள்கிற போது என்ன செய்கிறாரு, பூர்ண சமாதானத்தை தந்து காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். 3வது பாயிண்ட் பார்ப்போம். தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கும் படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென், அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் ஆமென், நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹல்லேலூயா. இங்கே பிரியமான வசனத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே நடந்து சொல்லியிருக்க காரியத்தை பார்க்குற போது, இத்தனை அற்புதத்தெல்லாம் கண்டையப்பா, எகிப்து தேசத்துலேருந்து 10 அற்புதத்து மூலம் உங்களை வழிநடத்தி வந்தேன், செங்கடலை பிளக்க செய்தேன், மன்னாவினால் உங்களை போஷித்தேன், உங்களை இச்சித்த காடையெல்லாம் கொடுத்தார், கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டதை பார்க்குறோம். எல்லாம் பேர்ச்சி மரமெல்லாம் செடியெல்லாம் புஷ்டி, எல்லா கனிகளை புஷ்டிங்க அங்கே பார்க்குறோம். இப்படியாக பிரியமாவில் இதெல்லாம் கண்டதெல்லாம் என்ன செய்யணும், இந்த காரியங்கள்லாம் மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து. கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் மறந்துவிடக்கூடாது, கர்த்தர் செய்த அதிசயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அது என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டு அவைகள் என்ன செய்யணும், உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பிழைச்சா போகணும் இருக்கக்கூடாது. அண்டை வீட்டார், அண்டை அயல்த்தார் யாவரும் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லி அவங்களை வழி விலகி போகாதபடிக்கு நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்குள்ளாய் காணப்படுவோமா? நாம் குடும்பம் உண்டு, நம்ம வேலை உண்டு என்று இருக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும், பிள்ளைகளை நடத்தக்கூடியவர்களாக காணப்படவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பார்க்குறோம், சங்கீதம் 127 முதலுக்கு வாசித்து இருந்தாலும் போடுங்க. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவன் சர்வவல்லவராய் இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எந்த தீங்குக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு என்ன செஞ்சாங்க, எல்லாம் பயந்து கிடந்தாங்க, கலங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் நம் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம ஆண்டவரை செய்யலை, கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும், எல்லா கொள்ளை நோய்க்கும், எல்லா வாதைக்கும்
கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இப்போ கொரோனா சமயத்தில் பாருங்கள், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கொரோனா வந்துடுச்சு. எல்லாம் பயந்து கிடக்கிறாங்க, இந்த நோய் எல்லாத்தையும் தொற்றிடுமோன்னு சொல்லி பயந்து கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் நம்ம என்ன செஞ்சார்? பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவிலே கலங்கி கொண்டிருக்கிறோமா? திகைத்து கொண்டிருக்கிறோமா? இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா? இந்த கடன் பிரச்சனையினால் தீர்க்க முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்கள். என் வேலை வாய்ப்பு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆத்மாவில் வெளி சொல்ல முடியாத தவிக்க கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்ம என்ன செய்கிறாரு? விலைக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வாதையும் கூடாது அணுகாது பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கு எந்த வாதை அணுகாதபடி காத்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வெளி சொல்ல முடியாது, நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் மாற்றி வல்லவராக இருக்கிறார். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீரோ கடன் வாங்காது இருப்பாய். நீ கை செய்கிற வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே சொல்றார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். அங்கே என்ன உண்டாயிற்று? குறைவு உண்டானது, குறைவை நிறைவாக்கினார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்கள எந்த குறைவும் ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். உன் ஆத்துமாவே காக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஏன் இந்த பூமியில் வாழணும், எனக்கே இந்த பிரச்சனை என்று சொல்லி என்ன செய்கிறோம்? இருதயத்துக்குள்ளேயே கலங்கி கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் உண்டு. இவைகள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நாம் பார்க்குறோம், நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கி அநேகர் பார்க்குறோம், அவன் செஞ்சானன் அதுக்கு அது செஞ்சு அவன் சொல்லி இன்றைக்கி அநேகர் சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. நாம் தீமை செய்வதற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு சத்துருவாக இருக்கு, அவனுக்கு பசியாக இருந்தால் என்ன செய்ய? ஆகாரத்தை கொடு, தண்ணீரை கொடு, அதுக்கு உண்டான பணம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்காக நாம் செபிக்கூடியதாய் காணப்பட மொழிய அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. பதில் செய்கிறது யாரு? பழி வாங்கிறது யாரு? ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் சமூகத்தில் அடங்கி இருக்கிற போது எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மளே விலக்கி காப்பார். நம் கர்த்தருக்கே காத்திருக்கிற போது நம்முடைய தேவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. ஆண்டவரை நம்பி வந்த ரூத்துக்கு என்ன உண்டாயிட்டு? நிறைவான பலன் கிடைத்தது. ஹல்லேலூயா. தன் தேசத்தை விட்டாங்க, தனி தாய் தகப்பனையெல்லாம் விட்டு வந்தாங்க, ஆண்டவர் உறுதியாக பிடித்து கொண்டு வந்தாங்க. அவர் போவாஸ் என்ன சொல்கிறாரு? நீ முந்தின இருக்கின்ற இப்பொழுது ரொம்ப உண்மையாய் உத்தமமாய் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, வாலிப பசங்க இருக்காங்க, அவங்களோட போகாதபடிக்கு நீ ஒரே இடத்தை வந்திருக்குன்னு சொல்லி அவன் தேவன் ரூத்தை ஆசீர்வதித்து தன் மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டதை பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நமக்கு நிறைவான பலன் ஆண்டவரத்தில் உண்டு. நாம் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமான என்று விசுவாசத்தோடு இருக்கிற போது, அவரையே நம்பி இருக்கிற போது கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் சொன்னாங்க, உன் ஜனம் என் ஜனம், தேசம் என் தேவன் சொல்ற, உன் தேவன் என் தேவன், மரணமே இன்றி உன்னை என்னை எதையும் பிரிக்க மாட்டாது என்று விசுவாசத்தோடு கடந்து வந்ததுனால அந்த சகோதரி இன்றைக்கு நாம் பேசக்கூடியதாக இருக்குது. புதிய ஏற்பாட்டு முதல் பகுதியில் அந்த சகோதரியை பேர் பெற்று பார்க்குறோம். அது இப்படியாக விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவராகி தேவனுடைய வார்த்தையை எழுத்தில் வைத்து வைக்கிற போது எந்த தீங்குக்கும் எந்த பிரச்சனைக்கும் நாம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம் ஆத்மாவை திடப்படுத்தி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஹல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலையும் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். நாம் எல்லா சூழ்நிலையிலும் தீமையை விட்டு விலகக்கூடியதாய் காணப்படும். நாம் தீமை செஞ்சான்னு சொல்லி அதையே நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறது.
இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் செய்த தீமையை நினச்சி கொண்டே இருந்தாருன்னா என்ன செய்ய முடியாது, நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருக்கவே முடியாது. அவர் நம்மளை எப்படி மன்னித்தாரோ, நம்மளை எவ்வளவு நமக்கு தன் ரத்தத்தை கடைசி ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரோ, எல்லா பாவங்களையும் மன்னித்தாரோ, அதுபோல் நாம் எல்லா தீமையும் விட்டு விலகக்கூடியதாக இருக்கணும். எல்லாவற்றையும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. பழையெல்லாம் ஒளிந்து போன்னு நினைக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் என்னென்று பழையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக இருக்கென்று பார்க்குறோம். நாம் புதிய மனுஷனாய் காணப்பட வேண்டும். நாம் தீமையை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, தீமையை செய்யவும் போகக்கூடாது. கர்த்தருக்குள்ள என்றைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்பொழுது பரிசுத்தாவி பெற்றோமோ, அந்த நாளிலிருந்து பிரியமானவர்களே நாம் தீமைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அந்த வீட்டாரோடோ சகோதரரோ சகோதரின் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யும், தன தீமையான காரியங்களை செய்யும்படியாக தூண்டுவாங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தரை நாம் படித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட என்ன உண்டாமா, செம்மையானவருக்கு சமான பாதை என்று பார்க்குறோம். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அல்லேலூயா. விசுவாசன் எவ்வளவு விழுங்கலாம் என்று வகையை சுற்றி இருக்கிற நாட்களில் பிரியமானவர்களே, இந்த வஞ்சகத்து காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நம் ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நம் ஆத்மாவோடு எந்த அசூசியும் படாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். நாம் கரைதறி அற்றலாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் கடைசியாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இங்கே பார்க்குற பிரியமானவர்களே, அவர் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் எப்படிப்பட்டு வந்தாரா, எவ்வளவு பொறுமையாக இருந்தார், எவ்வளவு சாந்தமாக இருந்தார். பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ என்ன செஞ்சிருக்கிறார், காத்து கொண்டீர்களா இருக்கிறோமா? நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சாகத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான நாம் கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன பைபிள் எழுதி கொடுத்துருக்காரோ அந்த வார்த்தையெல்லாம் நாம் காத்து கொண்டபடினால தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா சோதனைகளுக்கும் பூச்சாகத்து மேல் வருகிற எல்லா சோதனையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்யார், நம்மளை தப்பும்படி தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே நாம் அவரோடு கடன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளணும்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வசனத்தினை நாம் பிடித்து கொள்கிற போது தான் எந்த குறித்து கலக்கம் வராது, பயம் வராது. எத்தனையோ நமக்கு சேதம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்தை கூட போடுவோம். ஆமென். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போயின்னு சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதை இழந்து விடக்கூடாது. நம்ம எது அவிசுவாசப்படுவதற்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பூமியில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். நாம் கர்த்தருடைய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் நாம் சுகமாய் வாழ்ந்தால் மட்டும் போதாது பிரியமானவர்களே, என்றென்றைக்கு நிச்சயமாக அவரோடு கூட போய் அங்கே கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, எந்த பசி தாகமில்லாத அந்த வாழ்க்கைக்கு கடந்து போகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற மொழியை. இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரன் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் ஏதோ வாரம் வருகிறோம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே, நாம் எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், ஆண்டோடைய வரிக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எக்கான சத்தத்தை கேட்கக்கூடிய ஆத்மாவாக இருதயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எக்கான சத்தம் தொனிக்கு சத்தத்தை கேட்கற மட்டும்தான் செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த நாம் சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்ற விசுவாசிகளை பார்க்காதீங்க, மற்ற குடும்பங்களை பார்க்காதீங்க. நானும் ஆண்டவரும் என் இறுதியும் ஆண்டவரோடு இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கூடியலாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகம் சொல்லக்கூடிய அவங்க இப்படி வாடுறாங்க எப்படி வாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்னத்தை கற்றுக்கொண்டோமோ, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிற போது தான்
கர்த்தர் நம்மளை கைவிடாதபடிக்கு அவரோடு கூட எடுத்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பிரியமானவர்களே, அந்த 5 கன்னிகை எப்பொழுதும் ஆயத்தமுள்ள எண்ணெயோடு வந்தது போல நாம் பசுத்த ஆவியானை துக்கப்படுத்தாதபடிக்கு பசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற போது கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாம் உலகத்தாரை போல நடந்துட்டு நாம் கர்த்தாவே கர்த்தாவே உங்களே அறியேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் துதி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உலக நாடுகளில் எத்தனையோ நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஆண்டவரே வியாதிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், யுத்த செய்திகளை பார்க்குறோம், நிலநடுக்கங்களால் பார்க்குறோம், ஆண்டவரே பனியினாலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை நீ காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே நீ காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பா, நீ இரவும் பகலும் எங்களை ஆண்டவரே தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை இரவும் பகலும் நீ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்பா. பகல் வெயிலாயில் இரவு நிலாயும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மாய் தகப்பனே, தொடர்ந்து தகப்பனே நாங்கள் சுகமாக இருக்க பண்ணுகிற எங்கள் தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை எல்லா சூழ்நிலைக்கும் காப்பாற்றி எங்களை சுகமாக இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் தேமையில் இருந்து காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னுமா தேவரீ யாக்கோப்புக்கு சொன்னீங்க, நான் சொன்னதை செய்வதும் நான் கைவிடுவதில்லை சொல்லி தேவரீ வாக்குத்த தேவனை வாக்குத்தத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்கள் வசனத்தை ஆண்டவரே பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு இதயத்தில் வைத்துக் கொள்கிறவர்களுக்கு நீ பிழைப்பு ஊட்டுகிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் காத்துக்கொண்டு அப்பா உங்கள் வாசனத்தை தியானித்து உமக்கு பிரியமாய் வாழ தேவன் உதவி செய்யும்படி எனக்கு செபிக்கிற ஆண்டவரே அப்பா. கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அப்பா நீங்கள் கைவிடாத தேவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பூர்ண சமாதானத்தோடு நீ காத்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் தீங்குக்கு எங்கள் விலைக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாங்கள் வசனத்தை சொல்லி அப்பா வேத வசனத்தை நாங்களை வளர்க்கவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் தேவருக்கு கிருபை செய்யவும் நமக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னமாய் தேவரீர் எங்களுக்கு காத்திருக்க தீமைக்கு விலக்கி அப்பா எங்களுக்கு காத்திருக்க எங்களுக்கு பலம் தரும்னு நமக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்து சூழ்நிலைகளாக பார்க்காதபடிக்கு அப்பா நாங்கள் உமக்கே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தரும். ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலையும் தீமை விட்டு விலகி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ தேவன் உதவி செய்வீராகப்பா. எல்லாவற்றையும் எங்களை காத்து வழிநடத்துவீராக. நீங்கள் சீக்கிரமாக வர போகிறீங்கப்பா. எங்களுடைய கிரீடத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாருடைய பொறுப்பாத்தில் கொடுக்கணும் பொறுப்பேற்றுக்கணும் சபா. துதி கனமாய் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.